கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 104:21. பால சிங்கங்கள் இரைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். பால சிங்கம் தன் இரைக்காக கெர்ச்சித்து சத்தமிட்டு கூப்பிடுகிறது. தேவ பிள்ளைகள் தங்கள் நன்மைக்காக ஜெபம் செய்கின்றனர். உபவாச கூடுகைக்கு போகின்றனர். ஆனால் நன்மை கிட்டவில்லையே என்பார்கள். நாம் வேண்டுகின்ற விண்ணப்பங்களுக்காக பிரயாசமும் பட வேண்டும். வேலை வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் அதற்காக முயற்சி எடுத்தால்தான் வேலை கிடைக்கும். இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு கானானுக்கு புறப்பட்ட வழியில் வனாந்திரத்தில் சாப்பிட ஆகாரம் இல்லை. உடனே தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை கொடுக்கவில்லை. காலைதோறும் கொத்தமல்லி அளவான மன்னா பாளையத்தில் பனி போல பொழிந்தது. இதை ஜனங்கள் அதிகாலையில் போய் பொறுக்கி கொண்டு வந்து அரைத்து அப்பங்களாக சுட்டு சாப்பிட்டார்கள். தேவனை நோக்கி கூப்பிட்ட போது மன்னாவை கொடுத்தார். ஆனால் அவர்கள் எடுத்து பிரயாசப்பட்டு தங்களுக்கு தேவையான ஆகாரமாக மாற்றிக்கொண்டார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒரு கிராமத்தில் மேய்ப்பன் ஒருவன் 100 ஆடுகளுக்கு அதிகமாக வளர்த்து வந்தான். அனுதினமும் அவைகளை காடுகளிலும் மலைகளிலும் கூட்டி சென்று ஆகாரம் கொடுப்பான். இந்த ஆடுகளுக்கு அந்த காடுகளும் மலைகளும் நன்கு பழக்கம் உடையது. இந்த ஆடுகளை தன் வீட்டின் வெளியே முற்றத்தில் திறந்த வெளியில் தான் வைத்திருப்பார். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த ஆடுகள் பொழுது விடிந்ததும் மிகுந்த சத்தமிட்டு கொண்டே இருக்கும். மேய்ப்பனை கூப்பிடும் பாருங்கள், திறந்த வெளியில்தான் ஆடுகள் கிடக்கின்றன. இவைகள் எழுந்து தானாகவே பழகின இடமான காடுகளுக்கும் மலைகளுக்கும் செல்லலாம். ஆனால் தங்கள் மேய்ப்பனை கூப்பிட்டு அவருக்கு பின்னால் போனால்தான் ஆகாரம் கிடைக்கும் என்பதை அறிந்திருந்தது. அதுபோல நமக்கும் எல்லாம் பழகினதுதான், எல்லாம் தெரிந்ததாகவும் இருந்தாலும் கர்த்தரை நோக்கினால் மட்டுமே நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஜெபம் செய்வோம். தேவனே, உம்மையே நோக்கி கூப்பிட்டு உம்மால் நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்ங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.